அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் எப்படி தோன்றினார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், சிவபெருமான் மட்டுமே தனது உடலின் பாதியை தனது மனைவி பார்வதி தேவிக்கு அளித்ததாக கூறப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர் என்ற தனித்துவமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார். மனைவிக்கு தனது உடலில் பாதியை கொடுக்க முடிவு செய்த சிவபெருமான் ஏன் வலது பாகத்தை கொடுக்காமல் இடது பாகத்தை கொடுத்தார் என சிலர் ஏற்படுது சந்தேகம் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு தனி சிறப்பு அல்லது தனியான காரணம் இருக்குமா என்றாவது நீங்கள் யோசித்தது உண்டா என நினைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சிவபெருமான் தனது உடலில் இடபாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்து சிவன் பாதி சக்தி பாதியாக ஒரே உடலாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தரும் நம் அனைவருக்கும் தெரியும். அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண். பெண்ணை உடலில் பாதியாக கொண்டவர் அல்லது பெண்ணுக்கு பாதி உடலை அளித்தவர் என்பதுதான் அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயருக்கு அர்த்தம். ஆனால் பார்வதி தேவிக்கு தனது உடலில் பாதி அளித்த சிவபெருமான் வலது பாகத்தை தராமல் ஏன் இடபாகத்தை தந்தார் தெரியுமா? இதற்கு ஒரு ஆன்மீகத்தில் ஆழமான விஷயமும் கூடியிருக்கிறது. மனித உடலில் இடது பாகத்தில்தான் இதயம் உள்ளது. உயிரின் ஆதாரமாக திகழும் இதயம் போன்று ஒரு கணவரின் வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் மனைவி. இதயம் துடிப்பது நின்றுவிட்டால் ஒருவரின் வாழ்க்கை முடிந்துவிடும். அதேபோல் மனைவியின் இயக்கம் நின்றுவிட்டால் அந்த கணவன் எவ்வளவு பலசாலியாகவும் பணக்காரனாகவும் புத்திசாலியாகவும் இருந்தால் அவனது வாழ்க்கை முடிந்து விட்டதற்கு சமமாகிவிடும். கணவன் மட்டுமல்ல, மனைவி இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் சந்தோஷம் போய்விடும். மனைவி என்பவள் கணவனுக்கு உயிருக்கு நிகரானவள் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக தான் இறைவனான தானே தனது உடலின் இடபாகத்தை மனைவிக்கு அளித்துள்ளார். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இடது பாகம் என்பது சிறப்பு மிக்கது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இடது பாகத்தில்தான் இடநாடி எனப்படும் சந்திரகலையுடன் தொடர்புடையதாகும். இதுவே நாசி துவாரத்தின் இணைக்கப்பட்டிருக்கும். மன அமைதி, தியானம், கருணை, அன்பு, பக்தி ஆகியவற்றின் மையமாக இருப்பது இந்த இடபாகமே என கருதப்படுகிறது. அதனால் உலகிற்கு முக்கியமாக அன்னையாக விளங்கும் கருணையின் வடிவமான அம்பிகைக்கு இடது பாகத்தை அளித்து விடுகிறார் சிவன். அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் ஒருவரின் வலப்பகுதியை இயக்கும் மூளையின் கட்டுப்பாடு மையம், ஆற்றல் ஆகியவை இடது பாகத்தில்தான் உள்ளது. உணர்வியல் ரீதியாக இடது பாகம்தான் இரக்கம் மற்றும் அறிவிற்கானதாகவும் பார்க்கப்படுகிறது. வலது பாதி பலத்தை குடிக்கக்கூடியதாகும். முக்கியமாக இடது என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பெண் தெய்வங்கள் அனைத்திலும் தனது கணவரின் இடபாகத்திலேயே இருப்பதாக காட்டப்படுகிறது. அதே நேரத்தில் திருமணம் போன்ற சிவகாரியங்கள் பெண் வலதுபுறமாக நிறுத்தப்படுகிறார்கள். சாப்பிடுவது, எழுவது, காணிக்கையளிப்பது போன்ற நல்ல விஷயங்களுக்கு வலது கையை பயன்படுத்துகிறோம். இதனால் பெண்ணின் புனிதத்தை போற்றுவதற்காக வலதுபுறம் நிறுத்தப்படுகிறார். இந்த கைரேகை சாஸ்திரப்படி வலது கையை மட்டுமே ஒருவரின் சொந்த கையாக கருதப்படுகிறது. இடது கையை வாழ்க்கை துணை என்பார்கள். அதனால் இடது பாகத்திற்குரியது. மனைவியை குறிப்பிடும் போது வாழ்க்கையில் துணை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். வலது பாகம் என்பது ஆளுமை குறிப்பது. இடது பாகம்தான் அன்பை குறிக்கின்றது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுவதுதான் முக்கியத்துவம். மரம்பொருள் அர்த்தநாரீஸ்வரர் தனது மனைவிக்கு இடபாகத்தை அளித்தது சிறப்பு மிக்கது. குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் எப்படி தோன்றினார் என்று பார்த்தால், பிருங்கி முனிவர் பார்வதி தேவியை தவிர்த்து சிவனை மட்டும் வலம் வந்தார். பார்வதி தேவி தன் சக்தியால் சிவனுடைய கலக்க வேண்டிய கடும் தவம் புரிந்தார். பார்வதியின் உண்மையான பக்தியை உணர்ந்த சிவபெருமான் சக்தியின்றி சிவமில்லை என்பதை உணர்ந்து தனது உடலின் பாதியை பார்வதிக்கு அளித்து பாதியான் பாதி பெண் உருவமாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்தார். அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண், பாதி சிவன் பாதி சக்தி.
ஆண் பெண் இரு சக்திகளும் இணைந்ததே பூரணமான படைப்பு என்பதை இது உணர்த்துகிறது. சிவபெருமான் பார்வதிக்கு தனது உடலில் இடமளித்த தலம் திருச்செங்கோடு. இங்கு அர்த்தநாரீஸ்வரர் வெண்பாஷாணத்தால் ஆனவர். சிவபெருமான் வலபாகமும் பார்வதி தேவிக்கு இடபாகமும் இணைந்து உலகத்திற்கு சிவசக்தி தத்துவத்தை உணர்த்தினார்கள். முக்கியமாக சிவபெருமான் என்றாலே அனைத்து விதலும் முக்கியத்துவம் பெறுந்தவர். சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவில் கொங்கு மண்டல பகுதியில் அமைந்துள்ள 7 சிவத்தலங்களில் முதன்மையானது என்ற பெருமையை கொண்டது. இதனது புராதன பெயர் திருச்செங்குடி மாட செங்குன்றூர் ஆகும். திருச்செங்கோட்டை இறைத்தன்மை பொருந்திய செந்நிற மலை என்பார்கள். சிவன் கோவில்கள் சிவபெருமான் லிங்க திருமேனியாகும் சக்தி தனிச்சன்னதியிலும் இருப்பதே விளக்கம். ஆனால் திருச்செங்கோடு மலையில் மட்டும் சிவனும் சக்தியும் ஆண் பாதி பெண் பாதி உருவமான அர்த்தநாரியாக காட்சியளிப்பது விசேஷமானது ஒன்றாகும். திருச்செங்கோடு மலை 6 கிலோமீட்டர் பரப்பளவு உடையது. முக்கியமாக இது பறந்து விரிந்து காணப்படுகிறது. இரு மலைகளும் ஒன்றாக இணைந்து 2 சிகரங்களை கொண்டது போல பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. இந்த மலையின் மீதான அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எழிலுடன் அமைந்துள்ளது. 1901 அடி உயரம் கொண்ட மலையின் மீதுள்ள கோவிலை அடைய 1200 படியில் ஏறிச் செல்ல வேண்டும். கோவிலின் தலவிருட்சம் இலுப்பை மரம் ஆகும். பிருங்கி முனிவர் முக்கியமாக சிறந்த சிவபக்தர். அவர் சிவனை மட்டுமே வழிபடுவார். கைலாயத்தில் ஈசனின் அருளை இருக்கும் உமாதேவியை கூட வழிபட மாட்டார். அம்மையப்பன் இருக்கும் இடமே வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து சிவனை மட்டுமே வழிபடுவார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி, முனிவரே, சக்தியாகிய என்னை அவமதித்ததனால் சக்தி இழந்து போவீர் என சாபமிடுகிறார். பார்வதி தேவி உடனே பிருங்கி முனிவர் சக்தி இழந்து நிற்கக்கூட முடியாமல் கீழே விழுகிறார். உடனே சிவபெருமான் நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையும் சக்தி இல்லை என கூறி மாதேவிக்கு தன் இடதுபாகத்தில் இடம் கொடுத்தார். அப்படி அவர்கள் இருவரும் இணைந்த வடிவமே அர்த்தநாரீஸ்வரர் ஆகும். அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண் என அர்த்தமாகும். பாதி பெண்ணாக அமைந்த வடிவம் என்பதனால் இந்த பெயர் பெற்றது திருச்செங்கோடு. முக்கியமாக திருச்செங்கோடு மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் அமைந்திருக்கும் இந்த கோவில் தனி சிறப்பு மிக்கது. சிவன் பாதி. முக்கியமாக இந்த ரூபத்தில் என்ன தெரிகிறது என தெரிந்து கொண்டால் சிவபெருமானும் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்த்துகிறது. சிவபெருமான் பலவிதமான ரூபங்கள் ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாகும். அதாவது ஆண் பாதி பெண் பாதி என வலது பாகத்தில் சிவனும் இடது பாகத்தில் பராசக்தியும் இணைந்த வடிவமே சிவபெருமான். தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில், இந்தியாவில் மிக சில இடங்களில் மட்டுமே இந்த கோவில்கள் உள்ளன. அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்துடன் காட்சி தருகிறார். இது சிவபெருமான் மிகவும் தனித்துவமான ரூபமாகும். இந்த ரூபத்தை தரிசிப்பதனால் மாய உலகில் இருந்து விடுபாடு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.